சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போனா சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லுவாங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வத்தத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா பொடிசாக நறுக்கி வச்சு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தக்காளி பழம் வந்து வேகிற வரைக்கும் வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறமா கழுவி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்ட உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி பிரியும். அதனால சிக்கன் வந்து பாதி வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி தயார். இந்த கிரேவி வந்து சாதம், இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க